வழக்கமா செய்யற மாதிரி இல்லாம இன்னைக்கு உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா பட்டை, சோம்பு, லவங்கம் தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனையும் சேர்த்திட்டு அதுல கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு பச்சை வாசனை போக நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதை நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தனியா ஒரு பாத்திரத்துல வெங்காயம், தக்காளியை வணக்கி மிக்சியில அடிச்சு அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3ல இருந்து 4 உருளைக்கிழங்க குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுட்டு இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலே கொஞ்சமா உப்பையும் தூவிட்டு ஒரு 5ல இருந்து 6 விசில் மூடி வேக வச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடும். உங்களுக்கு தேவைன்னா இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா குழம்பு மாதிரி யூஸ் பண்ணி